வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் THB மாடியூல் 2ல டே 7 பார்க்க போகிறோம். வார்ம் அப், ரிப்பீட் த சாண்ட் அண்ட் ஷார்ட் ஆஸ் சவுண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம 6ல் வந்து அந்த ஷார்ட் ஆஸ் சவுண்டு தான் வார்ம் அப், அதை நோட் பண்ண விட்டுட்டாங்க, நானும் சொல்லலை. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க. தென் 7A சர்க்கிள் டைம், இன்ட்ரடியூசிங் ஹீ சீட்டை இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறோம். வாட் இஸ் இன் த பாக்ஸ், நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. இது 3 கிளாஸ்க்குரியது. மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெக்கரேட்டட் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும். லேபிள் இட் மேஜிக் பாக்ஸ், அங்கே வந்து மேஜிக் பாக்ஸ் நம்ம எழுதி வச்சிடணும். பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் அ பாய், கேர்ள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அ ஸ்மால் டாய், மைக்ரோஃபோன் ஆப்ஷனல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ், மைக், இங்கே கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Tell students today we have a magic box that holds secrets. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மேஜிக் பாக்ஸ் வச்சுருக்கோம், அதில் உள்ள சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். It wants to hear your voice and share surprises. அது வந்து உன்னோட வாய்ஸை கேட்டுச்சுன்னா அது வந்து அதோட சர்ப்ரைஸை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லணும். Let them sit in a big circle. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வட்டத்தில் உட்கார வைக்கணும். Play a soft clap rhythm or tap a drum as the box moves around the circle. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாங் ப்ளே பண்ணணும், ஒரு சின்ன ரிதமாக கிளாப்பாக கூட நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ஒரு சின்ன ட்ரம்மு கூட நம்ம வந்து பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்கிளில் அது மூவ் ஆகும்போது ஸ்டூடெண்ட் பாஸ் த பாக்ஸ் ஒயில் சாண்டிங். ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாக்ஸ் அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கணும். பாஸ் த பாக்ஸ், டோன்ட் லெட் இட் ஸ்டாப். ஸோ அதை பாஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். When the teacher claps, take off the top. ஸோ டீச்சர் வந்து எப்போ கிளாப் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பண்ணிடணும்னா அதை நிறுத்திடணும். When you clap, the student with the box opens it, picks a card and holds the magic mic or object. ஸோ இப்போ வந்து அந்த யாருக்கிட்ட இருக்கோ நம்ம ஸ்டாப் சொல்லும்போது அவங்க அதை ஏஞ்சி நின்று அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு கார்டை எடுக்கணும். அந்த கார்டை வந்து அவங்க கையில் ஒரு மைக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கூட மைக்கு மாதிரி நம்ம கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. They must show the picture and say. அந்த பிக்சரை காட்டிட்டு அவங்க பேசணும். He is a boy, she is a girl, it is a, அந்த ஃப்ரூட் அல்ல வெஜிடபிள்னா அதோட நேம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட அவங்க சொல்லணும். ஆஃப்டர் ஸ்பீக்கிங், ask them to act it out. ஸோ இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்கள அது மாதிரி நடிச்சு காட்ட சொல்லணும். If it is a boy or a girl, walk like one, wave hello, etc. நான் ஒரு பாயோ இல்லை கேர்ளோ இருந்தால் யார் மாதிரியாவது நடந்து காட்ட சொல்லலாம், இல்லை யார் மாதிரியாவது பேசி காட்ட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள், pretend to eat, peel or cut it. ஸோ ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிள் கார்டோ அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி சாப்பிடுவோம், அதை எப்படி பீல் பண்ணுவோம், அதை எப்படி எல்லாம் கட் பண்ணுவோம் அப்படின்னு ஆக்ஷன் பண்ண சொல்லலாம். த கிளாஸ் கெஸ்ஸஸ் ஆர் காப்பீஸ் த ஆக்ஷன். ஸோ அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கலாம் யாருன்னு சொல்லி, இல்லை அப்படின்னா அவங்களும் அதே ஆக்ஷனை செய்ய சொல்லலாம். ஸோ இவங்க பண்ணுறதை வச்சு அவங்க எதை சொல்கிறாங்கன்றத கரெக்டாக இருக்குன்றத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுறத ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப பண்ண சொல்லலாம். இதில் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹெல்ப் தம் டு ரிப்பீட் ஜஸ்ட் த கீவேர்ட் பாய், கேர்ள், பனானா ஆஃப்டர் யூ. ஸோ அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க அந்த கார்டை எடுத்த உடனே பாய், கேர்ள், பனானா, பிரிஞ்சால் அப்படின்னு அதோட நேம் மட்டும் சொன்னால் போதும். அதுவுமே தெரிலனா கூட நம்ம சொல்லலாம். They can clap once after each word to stay involved. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு இதுலேயும் அவங்க இன்வால்வ் ஆகும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. மொட்டு லெவலாக இருந்தால் ask them to make simple sentences using real people, things around them. ஸோ அதாவது மொட்டு லெவலாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா குட்டி குட்டி சென்டென்ஸாக வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு அவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேர்ளோட பிக்சர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் அ கேர்ள், அடுத்து இட் இஸ் அ ஃபேன். இப்படி அவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம், அவங்க நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்களோட இது பண்ணி பேசணும்னு சொல்லியிருக்காங்க, தொடர்பு படுத்தி. அடுத்து மலர் லெவல், டேர்ன் இட் இன்டு எ சென்டென்ஸ் ரிலே. இப்போ வந்து மலர் லெவலுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் ரிலே வைக்கலாம். ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட், ஹீ இஸ் அ பாய். ஒருத்தர் வந்து ஷீ இஸ் அ பாய், ஹீ இஸ் அ பாய்ன்னு சொன்னால் the next adds he has some mango. ஸோ இப்போ ஒரு பாய் நான் இன்ட்ரோ கொடுத்துட்டான்னா அடுத்தவன் வந்து he has some mango சொல்கிறான். another continues, it is yellow. அடுத்தது
we can see many flowers in yellow. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே சொல்லிட்டே போகலாம். they build the sentence together and write it on the board. அது அப்படியே போர்டில் எழுதிக்கிட்டே போகலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் 7b ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் ப்ரொனவுன்ஸ். ஸோ அந்த he she it ப்ரொனவுன்ஸை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் 3 கிளாஸ்க்குரியது தான். he has, she has, it has. இதுதான் ஸ்ட்ரக்சர். கிளாப் அண்ட் ஸ்டாப் தான் ஆக்டிவிட்டி, நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பெயர்கள் எழுதப்பட்ட அந்த பட அட்டைகள், ஏதாவது ட்ரம்மு பாக்ஸ் ஏதாவது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் டெல் ஸ்டூடெண்ட்ஸ் we are going to play a fun game called clap and stop. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபன்னான கேம் விளையாட போகிறோம். அதோட பேர் என்னென்னா clap and stop நம்ம சொல்லணும். watch carefully, listen to the claps and speak clearly when we stop. ஸோ கவனமாக கேட்கணும் கிளாப்பை. எப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ வந்து கிளியராக பேசணும்னு சொல்கிறாங்க, சொல்லணும். நம்ம இன்வைட் அ பாய் அண்ட் கேர்ள் டு த ஃப்ரண்ட். ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் ஃப்ரண்ட்டில் வர சொல்லணும். கிவ் ஈச் அ பிக்சர் கார்டு ஆஃப் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள். 2 பேருக்கும் ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிள் கார்டோ கொடுத்துடணும். ஆஸ்க் தம் டு ரன் ஆர் ஜாக் ஸ்லோலி அரவுண்ட் த கிளாஸ் ரூம். அவங்க வந்து ஓடவோ இல்லை ஸ்லோவாக அந்த ஜாக்கிங் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி கிளாஸை சுற்றி பண்ண சொல்லலாம். ஹோல்டிங் அப் த பிக்சர் கார்ட்ஸ் ஹை ஃபார் எவ்ரி ஒன் டு சி. அவங்க கையில் இருக்க பிக்சர் கார்டை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிட்டே அவங்க நடந்து போகணும். த ஹோல் கிளாஸ் கிளாப்ஸ் ரிதமிக்கலி வைல் தே மூவ். ஸோ அவங்க மூவ் பண்ணும்போது அந்த கிளாஸே வந்து ரிதமாக கிளாப் பண்ணலாம். ஸோ நாம் கூட கிளாப் பண்ணலாம். நம்ம கிளாப் எப்படி கொடுக்குறோமோ அது அந்த மாதிரி பசங்களும் கொடுப்பாங்க. சடன்லி சே ஸ்டாப். டக்குன்னு நம்ம திடீர்னு ஸ்டாப்னு சொல்லணும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீஸ், பாயிண்ட் டு த பாய் அண்ட் ஆஸ்க். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆகிடணும். இப்போ அந்த பையன் பேர் இப்போ ராஜானா வாட் டஸ் ராஜா ஹேவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ராஜா என்ன வச்சிருக்கான்? த கிளாஸ் ரெஸ்பான்ஸ் ஹி ஹாஸ் அ கேரட். தென் ஆஸ்க் them to repeat after you and say he is a boy, ராஜா இஸ் அ பாய், he has a carrot, it is orange. இப்படி 3ஐயும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். முதல்ல வந்து வாட் டஸ் ராஜா ஹேவ் சொல்லுவோம். ஸோ he has a carrot சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனை நம்ம கை காட்டி ராஜா இஸ் அ பாய், he has a carrot, it is orange இப்படின்னு சொல்லி சொல்லணும். ask the class to repeat after you with actions. ஸோ கிளாஸ் வந்து நம்ம சொன்னோன்னா அது ஆக்ஷனோட திரும்ப சொல்லணும். தென் பாயிண்ட் டு அ கேர்ள் அண்ட் ஆஸ்க். அந்த கேர்ளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வாட் டஸ், இப்போது பிரியானா வாட் டஸ் பிரியா ஹேவ். த கிளாஸ் சே பிரியா ஹேஸ் பிரிஞ்சால், சி ஹேஸ் அ பிரிஞ்சால். யூ சே பிரியா இஸ் அ கேர்ள், சி ஹேஸ் அ பிரிஞ்சால், இட் இஸ் பர்பிள் இப்படின்னு நம்ம சொல்லணும். த கிளாஸ் ரிப்பீட் வித் ஆக்ஷன்ஸ். கிளாஸ் வந்து அதை வந்து ஆக்ஷனோட கை காட்டி கரெக்டாக சொல்லணும் பாயிண்ட் அவுட் பண்ணி. Invite a Malar level students and ask him or her to take the teacher's role and model the sentences. ஸோ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை மலர் லெவல்லேருந்து கூப்பிட்டு நம்ம இப்போ சொன்னதை அவங்க சொல்லணும். திஸ் இஸ் ரவி, ஹீ இஸ் அ பாய், ஹீ ஹஸ் அ டொமேட்டோ, இட் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹெல்ப் தம் ஃப்ரேம் சென்டென்சஸ் அண்ட் ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் ஃப்ளூயண்ட்டாக அந்த கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டு சம் அப் ஆர்டர் மெமரி சேலஞ்ச். அவங்களுக்கு ஒரு மெமரி சேலஞ்ச் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்க் வாட் ஃப்ரூட் டிட் ராஜா ஹேவ் ஆர் பிரியா ஹேவ், ஹூ ஹேட் க்ரீன் வெஜிடபிள், யார் க்ரீன் கலர் வெஜிடபிள் வச்சிருக்கிறது. அவார்ட் அ ஸ்டிக்கர் ஆர் அ ஸ்டார் ஃபார் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ சரியாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரோ ஸ்டாரோ நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பீக் ஃபார் அ மினிட். Hi everyone, today I am going to talk about my favorite fruit. I am என்ன பேரோ அந்த நேம் நம்ம சொல்லிக்கலாம். I am எழில்மதி. We should eat fruits and vegetables. They make us healthy and strong. I like mangoes, I like apples. ஸோ என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லலாம். They are yellow in color. They are sweet and very tasty. I have eaten them many times. We can make juice and jam with them. Thank you. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இதை நம்ம அவங்கள்ட்ட ஒரு தடவை பார்த்து சொல்லி திரும்ப இந்த ஸ்பீக் ஃபார் அ மினிட்டை டெய்லி ஒரு தடவை அவங்கள பார்த்து சொல்ல சொன்னாலே வித்தின் அ வீக் இவங்க அழகாக சொல்லிவிடுவாங்க இதை. அதுக்கப்புறம் எல்ஓ இருக்குது, இட்ஸ் டைம் இருக்குது. இதோட மாடியூல் 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து மாடியூல் 3. ஸோ இப்போ அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகாததுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மந்த்லி அசஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும்.
நம்ம இதுக்கப்புறம் தேர்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.